பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். எனக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா ஒரு இடத்துக்கு தனிமையாக ஜெபம் பண்ண ஒரு இடத்துக்கு போகிறார். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. அங்கே ஜெபம் பண்ண போன உடனே சாயங்காலமாக இருந்துச்சு. அங்கே போய் தனிமையாக ஆண்டவர் போய் உட்காந்துருக்கிறார். அதுக்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காட்டாக இருந்தபடியால் அலைகளினால் அலையப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். இரவி 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து அவர்களுக்கு வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயப்படுறாங்க. ஆண்டவருடைய பிரசன்னம், தேவனால் அனுப்பப்பட்டவர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைக்கு மேலே தான் நடந்து வருவாங்க, கவலைக்கு மேலே நடந்து வருவாங்க, கஷ்டத்துக்கு மேலே நடந்து வருவாங்க. தேவனுடைய அன்பை தெரியாதவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனைக்குள்ளே மூழ்கி போவாங்க, கவலைக்குள்ளே மூழ்கி போவாங்க, கஷ்டத்துக்குள்ளே மூழ்கி போவாங்க, அந்த கடனுக்குள்ளே மூழ்கி போவாங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்லாம் அதை மேற்கொள்ளுகிற கிருபையோடு கூட வருவார்கள். ஒரு காலத்தில் நம்ம கடன் வாங்கினோம், கஷ்டப்பட்டோம். ஆண்டவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வர நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். இந்த இடத்துல பாருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்களுடைய அவிசுவாசத்தை விசுவாசமாக மாற பண்ணுகிறார். பேதுரு அவரை பார்த்து கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்னா நான் ஜலத்தின் மேல் உம்மிடத்தில் வரட்டுமா? நம்ம பைக் வச்சுருந்தா, கார் வச்சுருந்தா நம்ம பிள்ளைங்க கேட்பாங்க, நான் ஒரு ரவுண்டு ஓட்டுட்டுமா? சமைக்கும் போது கேட்பாங்க, நான் கிண்டி விட்டுமா, நான் சமைக்கட்டுமா, நான் செய்யட்டுமா, நான் துணி துவைச்சி போட்டுமா? குழந்தைங்களாக இருப்பாங்க, அம்மா துணி துவைக்கும் போது கேட்பாங்க. அது அந்த காலத்து அம்மாக்கள் சொல்கிறேன். இந்த காலத்தில் இருக்க அம்மாக்கள்லாம் வாஷிங் மிஷின் தான் போகுது. அந்த காலத்தில் இருக்கவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பக்கெட்டு கொடுத்துட்டு, அது துணியை கொடுத்துட்டு, அதை பாட்டில் அலசிக்கிட்டு சோப் போட்டுட்டு இதை ஒன்று பண்ணிக்கிட்டு ஜாலியாக பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பேதுரு, ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால், நான் வரட்டுமா ஆண்டவரே, நான் வரட்டுமாப்பா, நானும் அது மேலே நடக்கட்டுமாப்பா? எவ்வளோ பேர் ஆசை இல்லை? இயேசுவின் நாமத்தினால எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். பேதுருவை எல்லாரும் முந்திரி கொட்டுன்னு சொல்லுவாங்க, சும்மா அப்படின்ட்டு. ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குது. அதனால் பேதுரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக சொல்கிறாரு, நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால், நானும் ஜலத்திலுமே நடக்கிறேனே, ப்ளீஸ்ப்பா. உடனே ஆண்டவர் சொல்கிறார், வா. எத்தனை இடத்துல ட்ரைவ் பண்ண விரும்புகிறவங்களுக்கு பேரண்ட்ஸு அலோவ் பண்ணுறாங்க, வா. பாட்டு பாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் பாட்டுமான்னு இங்கே சர்ச்சில் யாராவது கேட்டாங்கன்னா தடை செய்ததே கிடையாது. வயிற்றில் இருக்கிறத தவிர மற்ற எல்லாமே மைக்க பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க. வயசானவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பாடுங்க, ஜெபிங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா வான்னு சொன்னோடனே பேதுரு படவுலேருந்து இறங்கி ஜலத்தின் மேல் நடந்தான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் காற்றை பார்த்த உடனே அமிழ்ந்து போயிட்டார், பயந்துட்டார். இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உடனே இயேசு கையிலிட்டு அவனை பிடித்து, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்ட்டார். பொதுவாகவே இயேசப்பன் நம்ம கூட இருந்தால் அமைதி இருக்கும், இயேசப்பன் நம்ம கூட இல்லைன்னா அமைதி இல்லைன்னு அர்த்தம். அவர்கள் படவில் ஏறினோடனே காற்று அமர்ந்துன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய குடும்பத்தில், பிஸ்னஸில், ஊழியங்களில், சபைகளில் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கா? இயேசு இல்லை. இயேசப்பா நீங்கள் வாங்க ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஊழியர்களாக இருக்கிறவர்கள் தான் பிரயாசப்படணும், குடும்ப தலைவர்கள் தான் பிரயாசப்படணும். எங்கள் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு வாங்கப்பா. நீங்கள் அப்படி பிரயாசப்படும் போது அங்கே ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு நிம்மதி உண்டாகும், ஒரு அமைதி உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னவர் நம்ம கூடவே வா என்று சொல்லுவார். கரங்களை பிடித்து தூக்கியும் விடுவார். அதே போல் நாம் எங்கே போக வேண்டுமோ அங்கேயும் கற்றுக்கூட்டி கொண்டு செல்லுவார். அப்பா, நீர் அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம்.
இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்புக்காக நன்றி. இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.